ஸ்தோத்திரம். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோடு கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆனார்னு சொல்லி பேர் பட்டியலை இந்த இடத்துல பார்க்கலாம். பினேகாசின் புத்திரர் கெர்சோம், கித்தாமாரின் புத்திரர் தானியேல், தாவீதின் புத்திரர் லத்தூஸ், இப்படி 14ஆம் வசனம் வரைக்குமே அந்த வம்சத்தாரின் பட்டியல்கள் தான் போட்டிருக்காங்க. இவர்களை நான் அகாபாவுக்கு ஓடுகிற நதி எண்டையிலே கூட்டி கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தன. நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரையில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. தலைவரையும் புத்திமான்களையும் அவர் அழைச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாரு. 8வது வசனத்தில் பார்த்தோம்னா, அதில் 8வது அதிகாரத்தில் 23 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி எண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அகாவா நதி எண்டையிலே ஆண்டவரின் சத்தத்தையும் வழிநடத்தலையும் தொடர்ந்து அறியும்படி உபவாசத்தை கூறினேன். உபவாசத்தின் போது எண்ணங்கள் சிதறாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நம்ம சிந்தித்து அதை குறிச்சே நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறவராக இருப்போம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமை அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அவங்க இப்படி நான் ராஜாட்ட அப்படி சொல்லியிருக்கிறதுனால திரும்ப போய் ராஜாட்ட போய் எங்களுக்கு குதிரையும் எங்களுக்கு வீரரும் தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்காதபடிக்கு அவர் வெட்கப்பட்டாராம். நம்ம தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த இடத்துல உபாசம் இருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் உபாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். கர்த்தர் நம்பத்தக்கவர். சில வழியில் நம்ம பூர்ணமாக அவரை நம்ப மாட்டோம். நாம் கூட நம்ம பிரயாணப்படும் முன்னு பிரயாணங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்குது. கர்த்தரை நம்பி நம்ம பிரயாணத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம பிரயாணத்தில் ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். பிரயாணப்படும்போது அவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா இந்த பிரயாணத்தில் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நம்ம கூட வருவார். எப்படி அவர் பிரயாணத்தில் கூட இருந்து தேவனை நோக்கி எஸ்றா கூப்பிட்றாருங்கிறத பார்க்க முடியுது. பின்பு ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் பிரபுக்களும் சகல இஸ்ரவேலரும் தேவனுடைய ஆலயத்தை நிறுத்து கொடுத்த காணிக்கை, இந்த பொருட்கள், வெள்ளி, பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அவங்க நிறுத்து கொடுக்குறாங்க தேவனுடைய ஆலயத்தில் ஏன்னா இதெல்லாம் வழியில் அவங்க கொண்டு வரையில் அந்த பாதுகாப்புக்காக தான் அவர் உபாசம் ஜெபம் பண்ணுறாரு. சத்துருக்கள் கையில் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு. அவர்கள் கையிலே 650 தாலந்து வெள்ளி, 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகள், 100 தாலந்து பொண்ணு, 1000 தங்க காசுக்கு பெருமான 20 பொற்கினங்கள், 2 வெங்கல பாத்திரங்கள், இப்படி எல்லாம் அவங்க கொண்டுட்டு வராங்க. நிறுத்து கொடுத்து, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாக செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் பொன்னும் பரிசுத்தமானவைகள். இதை ஆசாரியர்கள் லேவியருடைய பிரபுக்களுக்கும் தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்தி ஒப்புவிக்க மட்டும் விழிப்பாக இருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்றா சொல்கிறார். அப்படியே எல்லாரும் நிறுத்து வாங்கி கொண்டாங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்களுடைய தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்ததுனால வழியிலே சத்துருக்கள் கைக்கு பதிவிருக்கிறவங்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமிலிருந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த செல்வங்கள், பொறுப்புகள் எல்லாம் ஆசாரியர்களுடைய கரங்களில் ஒப்புவிச்சிட்டாங்க. அவர்கள் பாதுகாப்பாக இந்த பொருட்கள், பொன்னி, வெள்ளி, பனிமுட்டுகள் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருந்தது. கர்த்தர் தான் நம்ம பிரயாணங்களில் நம்மளை பாதுகாக்கிறத, நம்மளை பத்திரமா நம்ம சென்றடையும் இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். 3 நாட்கள் எருசலேமில் தங்கியிருந்து கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் தேவாலயத்துக்கு கொண்டு சென்றாங்க. சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியாக இஸ்ரவேல் அனைத்து நிமித்தமும் 12 காளைகளுக்கும் காளைகள் கொடுக்குறாங்க. 96 ஆட்டுக்கடாக்கள், 77 ஆட்டுக்குட்டிகள், பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டு கடாக்கள், 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 பேர், 12 கோத்திரத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் அந்த இடத்துல பலியிடுறாங்க. அவைகள்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக அவங்க செலுத்துகிறாங்க. பாவ நிவாரண பலியானது சகல இஸ்ரவேலுக்கும் அடையாளமாக அவங்க செலுத்துகிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் எருசலேமுக்கு கர்த்தருக்கு பலியிடுவது அந்த மகிழ்ச்சியான மகிமையான தருணங்களை
அவங்க எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுறங்கிறது இந்த வசனத்தில் பார்க்க முடியுது. பின்பு ராஜாவின் கடைசி வசனம், பின்பு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அவங்க ஒப்புவிக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாக இருக்காங்க எல்லாருமே. ஆமென்.